அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு துஆவை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி காலை ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு ஓதக்கூடிய ஒரு அதி அற்புதமான நம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய 3 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு துஆவை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன துஆ என்பதை இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பாருங்கள். சிறந்த நற்பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். அன்பான சகோதரர்களே, இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சையதத்துனா உம்முல் முஃமினீன் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதரத் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி மொழி இது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி காலை ஃபஜர் தொழுது முடித்துவிட்டால் இந்த பின்னால் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை மையப்படுத்தி துஆ செய்வார்கள். அந்த துஆவினுடைய வாசகத்தை அப்படியே சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்வாங்க: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. ரொம்ப ஷார்ட்டான துஆ, கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான துஆ இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்வாங்க: யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே மனமான தூய்மையான ரிசுக்கை கேட்கிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அமல்களை கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவார்கள் என்று சையதத்துனா உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதரத் அன்னை உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த துஆவை நீங்கள் என்று இதை கேட்கிறீர்களோ அன்றிலிருந்து மறுநாள் காலையிலிருந்தே ஃபஜரிலிருந்து இதை ஓத துவங்கிவிடுங்கள். எனக்கும் உங்களுக்கும் ஓதுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தரட்டும். அன்பான சகோதரர்களே, 3 முக்கிய கோரிக்கைகள் இந்த துஆவிலே உள்ளடங்கியிருக்கிறது. ஒன்று, வெறும் கல்வியைத்தா என்று பெருமானார் கேட்கவில்லை. வெறும் கல்வி என்பது சில நேரங்களிலே அது நம்மை வேறு விதமான திசைகளுக்கு இழுத்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய தவறுகளினுடைய மூலக்கூறுகளாக பல இடங்களிலே இருப்பவர்கள் கல்வியாளர்கள் தான். நான் கல்வியை குறைச்சி பேசலை, அதனுடைய மதிப்பை இறக்கி பேசலை. நிறைய தப்பு தண்டாக்களுக்கு பின்புலமாக இருப்பவர்களும் கூட பல இடங்களிலே நல்ல படித்தவங்க தானே. நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவர்கள் நல்ல படித்தவங்க தானே. அதன் மூலமாக பல தவறுகளும் பல சேஷ்டைகளும் நடக்கத்தானே செய்யுது. எனவே ரசூலுல்லாஹ் வெறும் கல்வியை யா அல்லாஹ் என்று கேட்கவில்லை, பயன் தரக்கூடிய கல்வி. உலகத்திலையும் பயன் தரணும், நாளை மறுமையிலும் அந்த கல்வி பயன் கொடுக்கணும். அந்த மாதிரியே கல்வியை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். எனவே நாம் கல்வியை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் கல்வியின் தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்வி படிப்பதற்கு இஸ்லாமோ உலகமோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை நேரத்தை ஒதுக்கல்ல. நம்ம மண்ணறைக்கு போகும் வரை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எந்த மாதிரியான கல்வியை இஸ்லாம் தேட சொல்லுதுன்னா, பயனுள்ள கல்வியை தேட வேண்டும். பயனற்ற கல்வியிலிருந்து இறைவா என்னை காப்பாற்றிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுருக்காங்க. எனவே ரசூலுல்லாஹ் அதை தான் முதன்மை எடுத்து கேட்குறாங்க. 2வது விஷயம் என்னென்னா, ரிஸ்கன் தய்யிபன், தூய்மையான வாழ்வாதாரம், தூய்மையான ரிஸ்க் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அன்பர்களே, தூய்மையான ரிஸ்க் இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னென்னா, கேட்குற துஆலாம் உடனே கபூல் ஆயிடணும், ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். கேட்குற துஆக்கள் எல்லாம் நமக்கு உடனுக்குடன் கபூலாக வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ரிஸ்கை ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். ஹராம் எப்பொழுது நம்முடைய ரிஸ்கில் கலந்துருதோ நம்முடைய தூய்மை கெட்டு போயிடுது. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஹதரத் சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி வந்து கேட்குறாங்க: யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் துஆ செய்யுங்க, நான் எப்போ துஆ செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு அதை கபூல் செய்யணும். எப்போ நான் அல்லாஹ்ட்ட கை உயர்த்தி கேட்டாலும் அல்லாஹ் உடனே அதை ஏற்றுக்கணும். எனவே நீங்கள் துஆ செய்யுங்க நபியே என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற நபித்தோழர் சஹாபி கேட்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, சரிம்மா நான் துஆ செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விடலை. சொன்னாங்க: யா சஅத் அதிப் மத்அமக், உங்களுடைய உணவு தூய்மையாக இருக்கட்டும், ஹராம் கலந்துராம, தப்பான முறையில் சம்பாதிச்ச அந்த காசு பணம் கலந்துராம. அப்படி கலந்து போச்சுன்னா உங்களுடைய உணவு கெட்டு போய்விடும், உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய தூய்மை போய்விடும். எப்போ தூய்மை போயிடுச்சோ உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே யாருக்கெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விருப்பம் இருக்குதோ அவங்க தங்களுடைய ரிஸ்கை ஹலாலா ஆக்கிக்கட்டும், தூய்மையாக இருக்கணும், நல்லதை எடுத்துக்கணும். ஹராம் என்பது அசுத்தமானது, அதை எடுக்கக்கூடாது. எப்போ அசுத்தம் கடந்து போச்சோ அப்போ அந்த துஆவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதுதான் 2வதாக ரசூலுல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறாங்க. 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது அமலன் முத்தகப்பலா, யா அல்லாஹ்
நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும். நிறைய செய்கிறோம், நிறைய துவா ஓதுறோம், நிறைய குரான் ஓதுறோம், நிறைய தொழுகிறோம், நிறைய உம்ராவுக்கு போகிறோம், நிறைய ஹஜ்ஜுக்கு போகிறோம், நிறைய 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 செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். இதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கணுங்க. ஏற்றுக்காட்டி நாம் செஞ்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இல்லையா? ஒரு விஷயம் செய்கிறோன்னா அந்த செயலுக்கு பின்னால் அதிலிருந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் இல்லையா? சாப்பிட்றோம், சாப்பிட்ட பின்னாடி வயிறு நிறையணும் இல்லை? நம்ம சுற்றுலாவுக்கு போகிறோம், அங்கே போனதுக்கு பின்னாடி நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும். அங்கே போயும் கஷ்டம், அங்கே போயும் சிரமம், அங்கே போயும் தலைவலி இருந்தால் அது ஒரு சுற்றுலாவாக ஆகுமா? அதனுடைய பலன் கிடைத்ததாக ஆகுமா? இல்லை. அதே மாதிரி உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம், இபாதத்துகள் எல்லாம் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படாமல் நம்ம முகத்திலே தூக்கி எறியப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ரசூல் அதை கேட்குறாங்க, யா அல்லாஹ் அமலை கபூல் செய்யி, அங்கீகாரத்தை கொடுன்னு கேட்குறாங்க. நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடி மனசு தூய்மையாக இருக்கணும். வேற யாருக்கானி செய்ய வேண்டிய தேவையில்லை, யாருக்கும் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெரிய குரானை ஓதக்கூடியவன்றதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் 40 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்கேன்றதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன், என் குடும்பம் அப்படி தான், என்னுடைய பேக்ரவுண்டே அப்படி தான், எங்கள் வாப்பாட வாப்பா, எங்களுடைய பரம்பரைலாம் நாங்கள் கொடுத்தே பழக்கப்பட்டவங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனசை தூய்மையாக வச்சுட்டு இஹ்லாஸாக எந்த அமலையும் செய்யணும். இஹ்லாஸாக தூய்மையோடு செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது ரொம்ப வேல்யூபிளானது, ரொம்ப விலை மதிப்பற்றது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 முக்கியத்துவமான விஷயத்தை ஒரு நாளினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய காலையிலே கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு, எனக்கு மனமான தூய்மையான ரிஸ்கை கொடு, அதே போன்று என்னுடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பை கொடு என்று கேட்டார்கள். இந்த 3 துவாக்களை, முக்கியத்துவமாக இந்த துவாக்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தினசரி காலையிலே ஓதுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.